இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை டிப்ரெஷன். அதுவும் ஸ்கூல் படிக்கிற டீனேஜர்ஸ்க்கு அதிகமாக டிப்ரெஷன் வருது. ஆனால் இந்த டிப்ரெஷன் ரியலா? எல்லாரும் கேட்பாங்க, உனக்கு என்ன இந்த வயசுல டிப்ரெஷன்? பட் டிப்ரெஷனுக்கு ஏஜே கிடையாது. அது கெமிக்கல் ரியாக்ஷன், ஹார்மோன் அதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன வயசு ட்ராமா. அதாவது அவங்க பார்த்த சின்ன வயசுல பாதிக்கப்பட்ட ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம், அவங்க பாதிக்கப்பட்ட பிளேஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ், ரிலேஷன்ஸ், இல்லை அவங்க ஒரு அட்டென்ஷனை சீக் பண்ணுறதுக்காகவோ, இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் பாதிக்கப்பட்டிருக்கும். அதனாலேயே சைல்ட்ஹுட் டிப்ரெஷன், டீனேஜ் டிப்ரெஷன்லாம் வருது. இதை நம்ம அலட்சியப்படுத்தினா ஒரு உயிரிழப்பே நடக்கிற அளவுக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம். அதனால இந்த சைல்ட்ஹுட் டிப்ரெஷன், டீனேஜ் டிப்ரெஷனை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. இதுக்கு தனியான கவனம் செலுத்தணும். அதே சமயம் ஒரு அன்ரியலிஸ்டிக் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. சில பேர் அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காகவும், இல்லை ரியாலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகுன்றதுக்காகவும், இல்லை அவங்களுக்கு இருக்க வேற சில பிரச்சனையை அவங்க டிப்ரெஷன்னும் அவங்க ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஹாப்பியாக இருந்தால் ஒரு ஃபியர் இருக்கும், எங்க ஹாப்பியாக இருந்தால் நம்மளுக்கு அந்த ஹாப்பினஸ் போயிடுமோன்ற பயத்தில் கூட இந்த டிப்ரெஷன் வரும். இது நாட் அ ரியல் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. ஏன்னா டிப்ரெஷன் இருக்கிறவங்க ஒன்று ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை தூக்கமே வராது. ஆனால் இந்த நாட் ரியல் டிப்ரெஷனில் இருக்கிறவங்க கூகுளில் தேடி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுற அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்காங்கன்னா அது ரியல் டிப்ரெஷன் கிடையாது. அவங்களுக்கு வேற ஏதோ மென்டல் இஷ்யூவோ, இல்லை ஹெல்த் இஷ்யூவோ, ஃபேமிலி ப்ராப்ளமோ இருக்குது. அதை அவங்க டிப்ரெஷன் அவங்களுக்கு அவங்களே ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க. இதையும் நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. இதுக்கான என்னென்ன சொல்யூஷனோ அதை நம்ம தேடி செய்யணும். இது எல்லாமே ரொம்ப பெரிய பிக் டீல் கிடையாது. இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.